ஒரு விஷயத்த நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு விஷயத்த நான் எதிர்க்கிறேன் அப்படின்னாலும் ஏன் ஆதரிக்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும்னா என் இனத்துடைய எதிர்காலம் தான் நோக்கமா இருக்கும். என்னோட இனத்தின் நல்லது கெட்டது மட்டும் தான் நோக்கமா இருக்கும். வேற எதுவுமே நோக்கமா இருக்காது. இவன் எனக்கு ஆகாம போயிட்டான், அவன் எனக்கு ஆகாம போயிட்டான், அதெல்லாம் நோக்கமா இருக்காது. இனத்துடைய எதிர்காலத்தை மனதில் வச்சு மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் சிந்திக்கிறேன். அந்த இடத்த மட்டும்தான் வைக்கிறேன். நான் தனி மனித ரீதியாக நமக்கு வெறுப்போ இதோ இருக்க இன்னைக்கு நான் இக்னோர் பண்ணணும்னு தான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் நான் இக்னோர் பண்றேன்? ஏன்னா நீங்க தேவையில்லாம கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனால இக்னோர் பண்றேன். அப்படி இக்னோர் பண்ணும்போதுதான் திரும்ப கடிக்கிறீங்க. உங்க நோக்கம் தான் என்ன? அப்பவும் இப்ப ஏன் இதை பேசுறேன்? இன்னைக்கு இதை பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? சீமான் அவர்களை பற்றி இப்ப நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? ஏன்னா இன்னைக்கு அவர் பேசி இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். அதோட உண்மைத்தன்மை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக திரும்ப அதை பற்றியான ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம பேசுறோம். பிளஸ் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே அதிருப்தியில தான் இருந்தாங்க. ஒரு 4 பேர் வெளிப்படையா சொன்னா நாம் தமிழர்ல 99% பேரு இதை ஏற்கவே இல்லை. சீமான் அவர்களே ஏற்றிருப்பாரான்னு தெரியாது. ஏற்கல. அவங்க இதை பத்தி பேச வேணான்னு தான் கடந்து போனாங்க. ஆனா அவங்க இதை பத்தி பேச வேணான்னு கடந்து போகும்போது ஒரு சில பொறுப்பாளர்கள் அவங்களோட பர்சனல் அஜெண்டாஸ கொண்டு வந்து கட்சிக்குள்ள திணிச்சாங்க. நம்ம ஏன் இதை எடுத்தோம்? நமக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஏன் எடுத்தோம்? இந்த விஷயத்தின் மூலமாகவே தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய கரைப்படிதல்ங்கிறது ஏற்படும். ஏன்னா எல்ஜிபிடிக்கு அஜெண்டாஸை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் யாராரு, எந்த மாதிரியான அமைப்புகள், அது இடதுசாரி சிந்தனை கொண்ட அமைப்புகளா இருக்கும், அவங்க என்ன மாதிரியான ஏஜென்சிக்கு வேலை செய்யற அமைப்புகளா இருப்பாங்க, எந்த மாதிரியான ஃபண்ட் அவங்க பெறுகிறார்கள், இந்த அரசியல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த கட்சிகள் என்னைக்குமே தேசியவாத சிந்தனையோடு இருக்க மாட்டார்கள். இனத்திற்கான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். அப்ப இந்த இடத்துல போய் இந்த ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி போய் மாட்டிக்கிட்டு அந்த விமர்சனத்தை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பேசாதீங்க, இதை செய்யாதீங்க, இது தவறுன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ரெண்டாவது இவங்க தவறோ இப்போ சொல்லி இதை நாளைக்கு அவங்க சரின்னு சொன்னாலும் நம்ம தவறு தான் சொல்ல போறோம். நம்மளோட ஸ்டாண்ட் என்னைக்குமே மாறினது இல்லை, எப்பவும் மாறவும் மாறாது. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டை நாங்க எப்படி வெரிஃபை பண்றோம்னா இது தமிழ் சமூகத்திற்கு சரியா தவறா, தமிழ் குடும்பங்களுக்கு இது சரியா தவறா, இதுதான் எங்களோட பாயிண்ட். இன்னைக்கு இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தெளிவாக சீமான் அவர்கள் சொல்லிட்டார், எனது இயக்கம் இதை அட்வர்டைஸ் பண்ணாது, இதுக்கு நாங்க ஆதரவா செயல்பட மாட்டோம் சொல்லிட்டார், வெளிப்படையா சொல்லிட்டார். அப்ப அந்த தம்பியும் கேட்கிறாரு, திருநங்கைகளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது திருநங்கைகளை நாங்க தான் வேட்பாளர் நிப்பாட்டணும் தெளிவாக பதிவு பண்றோம். நம்மளும் நாம் தமிழர் தான் முதல் திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியால. சோ இதுதான் அவங்க தான் பண்ணிருக்காங்க. சொல்றேன், நோட் பண்ணிக்கோ, வன்மம் எழுதாத, இதை நீ ஸ்கிப் பண்ணிடுவடா. நான் தான் சொல்றேன், அது எப்படி ஸ்கிப் பண்றாங்க பாருங்க, ஸ்கிப் ஆட் மாதிரி பண்றாங்க. ஐயோ பாராட்டிட்டான், வெட்டி விடு, விமர்சிச்சிட்டான், தூக்கிட்டு வா.